இன்னைக்கு நிறைய வேட்டை இருக்கு பாம்பே, இருக்கு பாம்பே. ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே. ஐயோ அக்கா இப்ப அங்க இருந்து வருதுக்கா. ஐயோ இங்க இருக்கு அக்கா. ஐயோ என்ன இத்தனை பாம்பு கிளம்பிட்டாங்கயா, கிளம்பிட்டாங்க. ஏ ஹாஸ்னி, இந்த டைம்ல உனக்கு சாங் தேவையா? சும்மா இருக்க மாட்டேன். நான் சொல்றபடி எனக்கு தொந்தரவு கொடுக்காம நீங்க சும்மா இருந்தா நானும் சும்மா இருப்பேன். இல்ல இன்னும் பாட்டு பாடி 100 கணக்குல பாம்பு வர வச்சிருவேன். 100 கணக்குல பாம்பா? ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே. ஐயோ பாம்பெல்லாம் புசு புசுன்னு சீரத பார்த்தா கொலை பசியில இருக்கும் போல இருக்கே. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் உள்ளே இருந்தீங்கன்னா பாம்புகளுக்கு ஃபுல் மீல் தான். பாம்பு மனுஷங்களை சாப்பிடுமா? நீ அனகோண்டா படம் பார்த்தது இல்ல? அதுல பாம்பு ஒரு ஆளை அப்படியே முழுங்கும். அது பெரிய பாம்பு, இது சின்ன பாம்பா தானே இருக்கு. அதனால என்ன, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சி பிச்சி சாப்பிட்றோம். ஐயோ பிச்சு பிச்சு சாப்பிடுமா? இருக்கேன் இருக்கேன். அங்க பாருங்க பாம்பு, பாம்பு. இதோ இங்க, அதோ அங்க. அக்கா இதுக்கு மேல நான் இங்க இருந்தா பாம்பு கடிக்க தேவையில்ல, நானே செத்துருவேன். சரி ஓகே, பாம்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒத்து வர மாட்டீங்க போல இருக்கு. பை, நான் கிளம்பவா? கேட்கல சத்தமா. எப்படியாவது காப்பாத்து ஹாசினி. நீங்க தான் அழுவுறீங்க, ஆனா அங்க பாருங்க உங்க அக்கா எதுவுமே சொல்ல மாட்டாங்களே. அக்கா சொல்லுங்க அக்கா, ப்ளீஸ் அக்கா, ப்ளீஸ் அக்கா, ப்ளீஸ் சொல்லுங்க, ப்ளீஸ் அக்கா, ப்ளீஸ் அக்கா. சரி நீ சொல்றபடியே கேக்குறோம், முதல்ல எங்களை காப்பாத்து. அப்படி வாங்க வழிக்கு. இப்போ நான் சொல்றத அப்படியே நீங்க செய்யணும், ஓகேவா? நாங்க செய்யறோம். என் மூத்த மருமகளே, ஆச்சு என்ன டுபாக்கூர் மாமியார்னு சொன்ன உன் வாயால அத்தனை ஆசையா கூப்பிடு பாப்போம். ப்ளீஸ்க்கா அக்கா, கூப்பிட்டுலாம்க்கா. அதுதானே கூப்பிடுக்கா, ஒரு வாட்டி தானே. அத்தை சொத்த நான் என்ன செத்தா போயிட்டேன்? அஞ்சலி செலுத்துற மாதிரி குனிஞ்சு முணுமுணுக்கிற. நல்லா என் முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அத்தை அப்படின்னு ஆசையா கூப்பிடு. என்னடி இது? ப்ளீஸ்க்கா சொல்லிடுங்கக்கா, ப்ளீஸ். அத்தை வாரே வா. அத்தை பேஷ் பேஷ் தங்கமான அத்தையே. அடடா அடடா, காதுல தேன் வந்து பாயுதே. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்றீங்கன்னா 3 பேரும் நான் சொல்றத அப்படியே சொல்லணும். அத்தை நீங்க ஒரு அப்பாவி. அத்தை நீங்க ஒரு அப்பாவி. ஹிட்லர் தான் ஏமாத்தி உங்க கழுத்துல தாலி கட்டிட்டாரு. ஹிட்லர் தான் ஏமாத்தி உங்க கழுத்துல தாலி கட்டிட்டாரு. எங்க ஏஜே வம்சத்தோட அடுத்த இளவரசி நீங்க தான். எங்க ஏஜே வம்சத்தோட அடுத்த இளவரசி நீங்க தான். எங்களுக்கு நீங்க மாமியார் இல்ல, அம்மா. எங்களுக்கு நீங்க மாமியார் இல்ல, அம்மா. இவன் நம்மள காப்பாத்துட்டோம், இவளை நம்ம உள்ள தள்ளி விட்டுலாம். அங்க அப்படி என்ன மந்திர ஆலோசனை நடக்குது? நாகராஜா ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுப்பா. அக்கா அக்கா சொல்லுங்க. பிரவலி அத்தையோட ஹாசினி அத்தை தான் சூப்பர். பிரவலி அத்தையை விட ஹாசினி அத்தை தான் சூப்பர்.
அதான் சொல்லிட்டோம்ல. ப்ளீஸ் காப்பாத்து. பாம்பெல்லாம் நிறைய இருக்கு, ரொம்ப வருது. ப்ளீஸ் காப்பாத்து. ஓகே, கடைசியா ஒரே ஒரு மேட்டர். என்னம்மா? இருங்க, சிம்பிள் அண்ட் ஃபைனல். ஹாசினி தி கிரேட்னு சொல்லி ஒரே நேரத்துல 3 பேரும் என்ன பார்த்து சல்யூட் அடிக்கணும். ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? ஓ, வீட்ல எனக்கு எதிரா என்ன ஆட்டம் போட்டீங்க, என்ன காலி பண்றதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியலையா? சொல்லுங்க. இல்லனா பாம்பு கடிச்சு உங்க உசுறு ஓவர் ஓவர் ஓவர். ஐயோ அக்கா, முழுக்க நனைஞ்சாச்சு. இப்ப போய் கர்ச்சிப்ப வச்சு மறைக்கிறீங்களே, சொல்லிடலாம்க்கா. ஆமாக்கா, இப்ப தப்பிக்கிற வழிய மட்டும் பாப்போம். என்னால முடியாது. சொல்லுங்க அக்கா, பாம்பெல்லாம் வருதுக்கா. இல்ல சித்ரா, ப்ளீஸ்க்கா, செஞ்சிடலாம்க்கா. அக்கா, இங்க இருந்து please போயிடலாம்க்கா, அக்கா, please ப்ளீஸ்க்கா. சரி, செஞ்சு தொலைறேன். சரி. சரி, சேரும். அது ஹாசினி தி கிரேட். ஏய், என்ன 3 பேரும் 3 நாளா சோறு திங்காம இருந்தீங்களா? நல்ல சத்தமா சொல்லி சல்யூட் அடிங்க. ஹாசினி தி கிரேட். சத்தமா. ஹாசினி தி கிரேட். இன்னும் இன்னும் நல்லா. என்னம்மா? அப்படியே காடே அதிரணும். ஹாசினி தி கிரேட். என்ன அர்ச்சுமா, உன் மூஞ்சி மட்டும் சைடு வாங்குது. அவ்வளோ வெறிய மேல. இப்போ நீ மட்டும் ஹாசினி தி கிரேட்னு சொல்லி சல்யூட் அடி. ஓகே, மத்த 2 கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ரெஸ்ட். ஓகே, ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ, அர்ச்சு. அடடா. ரெடி, ஸ்டார்ட், ஆக்ஷன். அர்ச்சு, இது வேலைக்காகாது. ஆடு பாம்பே, நீ ஆடு பாம்பே, நல்ல போடு பாம்பே, அர்ச்சு மேல போடு பாம்பே. பாம்பெல்லாம் வருதுக்கா. ப்ளீஸ்க்கா, சீக்கிரம் செய்யுங்கக்கா. ப்ளீஸ்க்கா. சொல்லுக்கா, ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். ஹாசினி தி கிரேட். அடடடடா, இதுதான் ஃபைனல் டச். சீக்கிரமா எங்களை காப்பாத்து. எதுக்கு பேசிட்டே இருக்க? ஒரு நிமிஷம். முதல்ல பாம்பெல்லாம் பொந்துக்குள்ள போனா தானே நீங்க மேல வர முடியும். ஏய், போங்க போங்க, எல்லாரும் உள்ள போங்க. எல்லாரும் போங்க போங்க. ஐயோ, ஓ, உங்களுக்கு லஞ்சம் வேணுமா? இருங்க வரேன். எங்க போறான்? எங்க போறான் தெரியலையே. ஏய், அது ஏன் ஹேண்ட்பேக்? அதே நீ வச்சிருக்க? நீ பேசாம இரு. நீ சாப்பிடு. அது ஏன் சாக்லேட்? அது எதுக்கு பாம்பு கொடுக்கற? இந்தா, இது உனக்கு. பாம்பு ஏன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது? ஏய், அது என்னோட ஹேண்ட்பேக். பரவாயில்ல பரவாயில்ல. லிப்ஸ்டிக் கேட்சிட்டு. ஏய், அது என்னோட பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தது. அதை நான் ஸ்கூல் படிக்கும்போது. இந்தா கேட்சிட்டு. இதெல்லாம் அப்ப பாம்புக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நாகராஜா, நீயும் போட்டுக்கோ. ஏய், அது என் அம்மா கொடுத்தது. இந்தா, இத நீ போட்டுக்கோ. வேண்டாம் வேண்டாம். நான் எனக்கு எடுக்கிறேன். பாம்புக்கு தானே கொடுக்கறேன். கேட்சிட்டு. காஸ்ட்லி வளையல்டி. இந்தா புஷ், நீ போட்டுக்கோ. கோல்டு பேங்கிள்ஸ். நல்ல பெருசா இருக்கே. இந்தா கேட்சிட்டு. ஐயோ, என் நெக்லஸ். குட். மணி மணி, என்ஜாய். ஏய், ஐயோ, என் பணம்லாம். ஐயோ, ஏன் இப்படி பண்றா? என்ன பாம்பெல்லாம் போகவே மாட்டேங்குது.
ஓ ஓஹோ ஆஹா அப்படியா நாகராஜா? ஓகே ஓகே, நீங்க சொன்னதெல்லாம் நான் அப்படியே அவங்க கிட்ட சொல்லிடுறேன். என்ன இவ? இப்போ நாகராஜா என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒருத்தர் அறிஞ்சுக்கிட்டா போயிடுறேன்னு சொல்றாங்க. ஏய், என்ன கதை விடுற? ஆ? உனக்கு பாம்பு பாஷெல்லாம் தெரியுமா? எனக்கு தெரியுமே. ஓகே, நீங்களே சொல்லுங்க நாகராஜா. அட ஆமா, ஹாசினி சொன்னதும் தலையாட்டுது. அப்பாவை கடிக்க சொன்னா பாம்பு நம்மள கடிக்குமாக்கா? அது நீங்க நடந்துக்கிறது பொறுத்து. சித்ரா கண்ணு, நீ ஸ்டார்ட் பண்ணுமா. ஓகே ஓகே ஓகே, போதும். தலையில கொட்டிக்கோங்க. இப்போ தோப்பு கர்ணம் போடுங்க. ஐயோ பாவம், எனக்கே டயர்டாயி போச்சு. சரி, நான் இப்ப எப்படி உங்களை மேல கொண்டு வர்றது? பாம்பு தான் இன்னும் உள்ள போகலையே. அச்சச்சோ, இப்ப பாரு. அப்பாடா. சரி, இந்தாங்க. இத தூக்கி போடுறதுக்கு இவ என்ன பாடுபடுத்திட்டா? போ 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 போ. மெதுவா சித்ரா. பாத்து. இந்த சாங் முதல்ல போட வேண்டியதுதானே? அஸ்கு போட்டிருந்தா நீங்க எனக்கு சல்யூட் போட்டிருப்பீங்களா? இனிமே என் ரூட்ல குறுக்க வந்தீங்க, இதை விட ஆழமான பாழுங்கிணத்துல தள்ளி விட்டுருவேன். ஜாக்கிரதை, ஓடுங்க. வாங்க. அப்பாடா, தப்பிச்சேன். சிபிஐ மேட்டர் மட்டும் இவளுங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஹிட்லர் என்ன இதே கிணத்துல தள்ளி மண்ணு போட்டு மூடி இருப்பாரு. இந்த ஹாசினி யாரு? ஹாசினி தி கிரேட். ஐயோ, எந்த பக்கம் போறதுன்னே தெரியலையே. இந்த குழியில நாம விழுந்துற போறோம். விஷயம் தெரியுமா ஹிட்லர்? இந்த வீட்டு 3 வெட்டுக்கிளிகளும் எப்படியோ சிபிஐ ஆபீசர் மேட்டரை மோப்பம் பிடிச்சு என் பின்னாடியே வந்துட்டாளுங்க. எப்படியோ உனக்கு விஷயம் தெரியாம நான் அமுக்கிட்டேன். சான்ஸே இல்ல. நான் போற வழியில புது பேண்ட் ஷர்ட் வாங்கி போட்டுக்கிட்டு நான் ஆபீஸ் போவேனே தவிர இன்னைக்கு வீட்ல உன் கூட இருக்க மாட்டேன். ஐயோ, இன்னைக்கு ஹிட்லர் என் கூட இருக்க மாட்டேன்னு போனாரே, அவர் என்ன ஆனாரு? மருமகளுங்க பண்ண கூத்துல ஹிட்லரை கோட்டு விட்டுட்டனே. அவர் எப்படியாவது புடிச்சு வீட்டுக்கு இழுத்துட்டு வரணுமே. அப்பதானே ஜெயம்மா கிட்ட சவால்ல ஜெயிக்க முடியும். ஐயோ, இந்த ஹிட்லர் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. சும்ப மேட்டர்ல செம காண்டாயிட்டாரு போல இருக்கே. இப்போ சமாதானம் பேச போனா சண்டை தான் வரும். அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா அவரே இறங்கி வருவார் இல்ல? எஸ், அதுதான் கரெக்ட். என்ன செய்யலாம்? ஐடியா. ஏஜே கூல் ஆவறதுக்கு இதுதான் சரியான பிளான். இங்க பாருங்க ஹிட்லர், உங்க ஷர்ட்ல சேர் ஆனதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். அதுக்கு பிராய்ச்சித்தமா
உங்க ஷர்ட்ஸ் எல்லாம் துவைச்சு அயர்ன் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே மெசேஜ் போட்டுற வேண்டியதுதான். அப்புறம் ஒரு கோவம் எல்லாம் தணிஞ்சிரும். நைஸா பேசி ஹிட்லரை வீட்டுக்கு வர வச்சிடலாம். ஜெயமா என்கிட்ட போட்டு சவாலையும் ஜெயிச்சிடலாம். ஐயோ, என்ன அழுக்கு துணியை காணோம்? எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டாங்களா? ஐயோ, எல்லாமே துவைச்சு அயன் பண்ணி ரெடியா இருக்கே. ச்சே, ஓப்பனிங்கே சொதப்பிடுச்சே. ஐயோ, கீழே விழுந்துச்சே. ஐயோ, டஸ்ட் ஆயிடுச்சே. ம், ஐயோ, இப்ப எல்லா துணியும் அழுக்கா போச்சே. இப்ப இதெல்லாம் துவைச்சுதானே ஆகணும். யாருக்கிட்ட? நான் ஹாசினிடா. காரியம் ஆனோன்னா துணி சுத்தமா இருந்தாலும் அழுக்காக்கி துவைப்பேன்டா. ஐடியா. எவ்வளவு அழுக்கு துணிகள். ஐயோ, இன்னைக்கு இதை துவைக்கிறதுக்கே பெண்டு நிமிந்துரும் போல இருக்கே. வாஷிங் மிஷின்ல துவைக்கிறத விட கையில துவைச்சாதான் அழுக்கு போகும். என்னோட ஏஜ் ட்ரெஸ்ல கொஞ்சம் கூட அழுக்கு இருக்க கூடாது. ஐயோ, மறுபடியும் அழுக்காயிடுச்சு. துணி எல்லாம் துவைச்சு காய போட்டாச்சு. ஏஜே மனசை டச் பண்ற மாதிரி ஒரு வீடியோ மெசேஜ போட்டுற வேண்டியதான். காலையில உங்க ஷர்ட்ல சேறுபட்டதும் என் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அத போட்டுக்கிட்டு போன உங்களோட மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். அதான் அதுக்கு பரிகாரமா அந்த ஒரு சட்டைக்கு பதிலா இங்க இருந்த எல்லா அழுக்கு ஷர்ட்டையும் ஃப்ரெஷ்ஷா துவைச்சு காய போட்டிருக்கேன். அப்பா, இத்தனை அழுக்கு துணிகளா? இதெல்லாம் துவைக்கிறதுக்குள்ள என் பெண்டே நிமிந்துரும். காலையில உங்க ஷர்ட்ல சேறுபட்டதும் என் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை போட்டுட்டு போன உங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். அதான் அதுக்கு பரிகாரமா அந்த ஒரு ஷர்ட்காக இங்க இருந்த உங்க எல்லா அழுக்கு ட்ரெஸ்ஸையும் துவைச்சு ஃப்ரெஷ்ஷா காய போட்டிருக்கேன். என்றும் உங்கள் பாசத்துக்காக ஏங்கி கிடக்கும் கேட்டுக்காரி. ஷபா, இந்நேரம் ஹிட்லர் மெசேஜ் பார்த்திருப்பாரு. நான் கஷ்டப்படுறது பார்த்து அவர் அப்படியே கண் கலங்கிருப்பாரு. ஏன்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. உடனே ஃபோன் வரணுமே, ஏன் இன்னும் வரல? வந்துருச்சு. ஹிட்லர், என்ன ரொம்ப புகழாதீங்க, எனக்கு அது பிடிக்காது. திருடத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா? என் கபோர்ட்ல இருக்க நல்ல துணியில எடுத்து நல்லா அழுக்காக்கி அதை நீ துவைப்ப, அதை நான் நம்பணுமா? என் துணிக்கு போடுற சோப் எல்லாம் எனக்கும் போடலான்னு பாக்குறியா? கண்டுபிடிச்சாரு. ஒழுங்கு மரியாதை என் துணி எல்லாம் நல்லா அயர்ன் பண்ணி நீ மறுபடியும் என் கபோர்ட்ல வைக்கிற இல்ல? எதுக்கு எடுத்தாலும் ஒரு திருட்டுத்தனம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஃப்ராடுத்தனம். உனக்கு வெக்கமே இல்லையா? வர தொல்லை தாங்கவே முடியல என்னால. விட்டா என் ஆபீஸ்க்கே வந்துருவ போல இருக்கேன்.
சிக்க மாட்டேன். அப்போ எப்படி நீ ஓ சவால்ல ஜெயிப்பேன்னு நானும் பாக்குறேன். ஐயோ சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்துட்டோமே. இப்ப என்ன பண்றது?